அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவளாக, அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் எந்த தரத்தில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் ஒன்று அவர் உங்களுடைய சுவர்க்கமாக இருப்பார் அல்லது நரகமாக இருப்பார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்அத்து இதா தஸவ்வஜத், ஒரு பெண் திருமணம் முடித்து விட்டால், கான ஸௌஜுஹா அம்லக பிஹா மின் அபவைஹா, அவளுடைய பெற்றோரை விட அவளுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சின்ன வயதில் அவளை பெற்று படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் பந்தத்தில் இணைய வைத்து இப்படியெல்லாம் கடமைகளெல்லாம் செய்த பெற்றோர்களை விடவும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அவளுடைய கணவனுக்கு கீழ்ப்படிவது கட்டுப்படுவது அவளுடைய கடமை என்றார்கள். மேலும் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதருடைய கடமைகளுக்கு பிறகு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட வேறெந்த அதிகப்படியான கடமையும் கிடையாது, வேலையும் கிடையாது என்றார்கள் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி, தன்னுடைய கணவர் ஊரில் இல்லாத போது அவள் சுன்னத்தான நோன்பு நோட்பது கூட கூடாது, ஆகாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா தஅஸன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி, இன்னும் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டிற்கு அனுமதிப்பது கூடாது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.